இயேசுக்குள் இருக்கிறவர்கள் மறைமுகத்தையும் அந்தரங்கத்தையும் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்பினவர்கள்ங்க. அதனால்தான் அவர்கள் இயேசுவே இரட்சகர் என்று பிரசங்கித்து கொண்டு இருக்கிறாங்க. வெளிப்படையா நிற்கிறாங்க. இயேசுதான் என் தெய்வம் என்று வெளிப்படையாய் நிற்கிறதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு என்னுடைய பாவத்துக்கான தண்டனை வெளியரங்கமாய் சிலுவையிலே அறைந்தார். இந்த உலகத்தில் என்னென்னமோ சொல்லப்படலாம், எல்லாம் வெளியரங்கத்தில் ஜோடிக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் வெளியரங்கத்தில் பாடுகளையும் கண்ணீர் வடிந்தவராகவும் இரத்தம் வடிந்தவராகவும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராகவும் இருக்கிறார். அவர் உடலில் இருக்கிற இரத்தம் யாரையோ சத்துருக்களையோ தீட்டு கட்டின இரத்தம் அல்ல. தன்னுடைய சரீரத்தை அடிக்க மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுத்து அவர்களால் அவர் அடைந்த நிந்தனையின் ரத்தம், அவருடைய சொந்த ரத்தம். அப்படி பார், என் சரீரத்தில் எத்தனை பேரை நான் அடிச்சுட்டு வந்திருக்கேன் பாருன்னு காட்டின ரத்தம் அல்ல. என் சரீரம் உனக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டது என்று பார் என்று காட்டின ரத்தம். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த ரங்கத்தையும் மறைமுகத்தையும் விட்டுடுவாங்கங்க. யாருமே அறியாம பார்க்கணும்னு அப்படியே நினைக்கும் போதுதான் அந்த வசனம் குத்தும். யாரும் பார்க்கல மகனே, ஆனா நான் உன்னை உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கேன். யாருமே பார்க்கல நீ நினைக்கிற. உன் கஷ்டத்திலையும் உன் பாடுகளையும் பார்க்கிற நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இது என்றைக்கு உள்ளத்துல உணர்வு வருதோ அன்னைக்கு அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. பார்வையில கொண்டு மாறிடுவாங்க. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சபையில் இருக்கலாம், இன்னும் சிந்தையிலையும் பார்வையிலையும் மாறாது நிறைய இருக்குமானா உங்களை ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய வருகைக்குள்ளாக ஒரு நாளாவதும் உங்களுடைய சிரிப்பு உண்மையா இருக்கணும்னு விரும்புகிறார். இந்த பூமியில அவர் கொடுத்த வாழ்க்கை எவ்வளவு நல்ல வாழ்க்கை என்பதை உணருங்க.